ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழில் தேடல். இந்த வீடியோவில் நாம் கிளாம்பாக்கம் ஸ்டேஷன் பற்றியும் அதோட ஸ்கைவாக்கை பற்றியும் ஃபுல் அப்டேட் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் கிளாம்பாக்கத்திலிருந்து உங்கள் நண்பன் உங்களுக்கான அப்டேட் கொடுக்க வந்திருக்கேன். உங்களுக்கே திறக்கிறதா சொன்னாங்க, இல்லை அதுக்கு முன்னாடி தீபாவளிக்கு திறக்கிறதா சொன்னாங்க. தீபாவளி போய் நியூ இயர் போய் பொங்கலும் போயிடுச்சு. இன்னும் திறக்கப்படாத இருக்கக்கூடிய நம்மளோட கிளாம்பாக்கம் ஸ்டேஷனோட அப்டேட்டு தான் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது கிளாம்பாக்கம் டு ஊரப்பாக்கம் போகிற பக்கத்துலேருந்து உள்ளே போயிட்டுருக்கோம். செங்கல்பட்டுலேருந்து வந்தால் இப்படி தான் போகும் ட்ரெயின். அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம பொங்கலுக்கு அடுத்து சண்டே ஈவினிங் வந்திருக்கோம். இன்றைக்கி ஐலாண்ட் பிளாட்ஃபார்மில் இருக்கோம். ஐலாண்ட் பிளாட்ஃபார்மோட காங்கிரீட் வேலை முடிச்சிட்டாங்க. இன்னும் டைல் வேலை பெண்டிங்கில் இருக்குது. சைடில் ஷெட்டு தெரியும், பில்லர்லாம் போட்டாங்க, சீட்டு ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்குது. அந்த பக்கம் 90% ஒரு 80% வேலை, 100% வேலை முடிஞ்சிச்சு. 10% எலக்ட்ரிக்கலுக்கு அது மாதிரி இருக்குது. அந்த பக்கம் இருக்க பிளாட்ஃபார்ம், அந்த பக்கம் தெரியுது தான் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம். இது எப்போயோ போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், வாட்டர் லைன்லாம் போட்டிருக்காங்க, க்யூரிங்லாம் பண்ணி பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பக்கம்லாம் தண்ணி வேறு என்ன நிற்கிது, கிட்ட போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், க்யூரிங்க்கு தண்ணி பிடிச்சிருக்காங்க, தண்ணி காஞ்சிக்கிட்டு இருக்குது. ஓகேவா? பார்த்தீங்களா, அதான் அந்த பீம் போடக்கூடிய பகுதி. இந்த கட்டையெல்லாம் இனிமேல் தான் கட்டணும், கட்டாமல் போட்டு வச்சுருக்காங்க. இப்படியே பார்த்துக்கோங்க. ஐலாண்ட் பிளாட்ஃபார்ம் நடுவில் ஃபுட் ஓவர் ஃப்ரிட்ஜு கட்டுறதுக்காகவும் அந்த ஸ்கைவாக்கோட கனெக்ட் பண்ணுறதுக்காகவும் நடுவில் வேலை நடந்துகிட்ருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் ஏதோ விட்டு வச்சுருக்காங்க பெயிண்டிங். ஏதாவது லைன் ஒயரிங் எடுப்பாங்க போல இருக்குது. இல்லைங்களா, எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுருக்காங்கன்னு. 2 போல்ட்டு போட்டு நிற்கிது பாருங்கள். அதுவும் அந்த வழி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு பிரிட்ஜுக்கு கீழே தூக்கி வச்சிட்டாங்க போல இருக்கு. அதை இங்கே பாருங்கள், இது ரொம்ப செஞ்சிகிட்ருக்காங்க. இதுதான் அந்த ஸ்கைவாக்கோட கனெக்ட் பண்ணக்கூடியது, ஃபுட் ஓவர் பிரிட்ஜ். இது அந்த போர்ஷன், ஸ்கைவாக்கு படிக்கட்டு எஸ்கலேட்டர் அதெல்லாம் வரக்கூடிய பகுதி. ஸ்கைவாக் பில்லர் இன்னும் ரெடி பண்ணாமல் தான் இருக்காங்க. இது ஐலாண்ட் பிளாட்ஃபார்மில் இறங்கக்கூடிய ஸ்டெப்ஸு. ஸ்கைவாக்கோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் இருக்கும். இது அந்த பக்கம் வண்டலூர் சைடு. இது பார்த்திங்களா, அங்கே பேஸ்மெண்ட் போட்டிருக்கு பாருங்கள். அதெல்லாம் அந்த எஸ்கலேட்டருக்கோ ஸ்கைவாக்கோட கனெக்ட் பண்ணக்கூடிய படிக்கட்டுக்கோ இருக்கும். அந்த பக்கம் பாருங்கள், அந்த மால் திறந்துட்டாங்க. இந்த பக்கம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அயன் பில்லர்ஸ் பீம்ஸ் எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. அந்த காங்கிரீட் பில்லர் மேலே அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஜிஎஸ்சி ரோடு மேலே இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஏரியாவையும் கவர் பண்ணி அந்த ஸ்கைவாக்கை கனெக்ட் பண்ணுவாங்க. எப்போ போட போகிறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். கூடிய சீக்கிரம் அதை முடிச்சுட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு விட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாம் ஊரை பக்கத்துலேயோ இல்லை வண்டலூர்லேயோ இறங்கி ஆட்டோவில் போகிறாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். நீங்களே அது மாதிரி இறங்கி போயிருப்பீங்க இந்த பொங்கல் பண்டிகைக்கு கூட. ஓகே, பார்க்கலாம். இது மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த தகவல் வேறு யாருக்கா தேவைப்படும் தெரிஞ்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடுவது உங்கள் இன்ஃபோ ஃபார் சேனல். பை பாய். ஜிஎஸ்டி ரோடு பக்கம் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லைங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆஃப் வச்ச ஸ்கைவாக்கில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு ஆஃபு அப்படியே ஆப்போசிட்டில் போட்டு அந்த ரோட்டுக்கு மேலே வைக்கிறதுக்கான
அந்த செட்டப்பை ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. க்ரேன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரீஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த காலம்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா அதை அப்படியே தூக்கி வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதை வீடியோ பாருங்கள், தெரியும். அந்த ஒர்க்கு பார்த்தீங்களா, மேலே இருக்கக்கூடிய போர்ஷன் அப்படியே கீழே வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. என்றைக்காவது ஒரு நாள் ரோடை பிளாக் பண்ணிட்டு அப்படியே தூக்கி மேலே வச்சுருவாங்க போல இருக்குது. சீக்கிரம் வச்சுட்டாங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆகிடும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.